சுதேசி பொருட்களுக்கு மக்கள் ஆதரவு அதிகரிப்பு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 2ல் மாடல் ஹிஸ்ட்ரி, அதே மாதிரி பேப்பர் 4ல் க்ராப்ஸில் வந்து கவர் ஆகும். ஒவ்வொரு மாதமும் கடைசி சண்டேல மனதின் குரல், அதாவது மன் கி பாத் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்பார். ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடல் வந்து இயற்றி 150 ஆண்டுகள் வந்து நிறைவேறியிருக்கு. ஸோ இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடல் 1876ஆம் ஆண்டு பக்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்களால் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் 1882ஆம் ஆண்டு அவருடைய நாவல் ஆனந்தமடம் அப்படிங்கிற நாவலில் வந்து பெங்காலியில் எழுதப்பட்டிருக்கும். ஸோ 1896ஆம் ஆண்டு காங்கிரஸினுடைய அந்த செக்ஷன் வந்து கல்கட்டாவில் நடைபெற்றிருக்கும். ஸோ அதில் தான் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடலை வந்து முதலால் பாடியிருப்பாங்க. ஸோ அந்த கல்கட்டா செக்ஷனுடைய பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஹீம்துல்லா எம் சயானி. ஸோ இவர் தான் காங்கிரஸ் இரண்டாவது முஸ்லீம் பிரசிடெண்ட்டாக காங்கிரஸ் செக்ஷனில் வந்து இருந்தவர். முதலாவதுன்னு பார்த்தீங்கன்னா 1887ஆம் ஆண்டு சென்னையில் காங்கிரஸ் செக்ஷன் நடந்திருக்கும். அதில் பக்ருதீன் தியாப்ஜி அப்படிங்கிறவர் வந்து முஸ்லீம் பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பாங்க. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா 1896ல் இரண்டாவது முஸ்லீம் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லும்போது ரஹீம்துல்லா எம் சயானி. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜியாகிரஃபியில் கர்நாடகாவில் காஃபி எங்கெல்லாம் விளைவிக்கப்படுது அப்படின்னா சிக்மங்களூரு, கூர்கு, ஹசன். தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பழனி, சேர்வராயன், நீலகிரி, ஆனைமலை. ஸோ கர்நாடகா தமிழ்நாடு பார்டரில் பிலிகுரி அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த காஃபியானது விளைவிக்கப்படுகிறது. கேரளாவில் பார்த்தீங்கன்னா வயநாடு, மலபார். இதே மாதிரி நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லையும் இந்த காஃபியானது விளைவிக்கப்படுகிறது. ஸோ நம்ம இந்திய நாட்டில் வந்து டோட்டல் ப்ரொடக்ஷன் எடுத்தோம்னா அதில் 70% ப்ரொடக்ஷன் வந்து காஃபி ப்ரொடக்ஷன் கர்நாடகாவிலிருந்து தான் விளைவிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் இரண்டாவது இடம் பார்த்தீங்கன்னா கேரளா, மூன்றாவதாக தமிழ்நாடு. ஸோ இந்த ஏப்ரல் டு செப்டம்பர் மாதத்தில் 12.5% வந்து காஃபியானது இந்தியாவிலிருந்து வேற நாடுகளுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு.